மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூரில் சுந்தரநாதர் என்பவருக்கு ஒரு புதல்வன் பிறந்தான். அவனுக்கு திருவாதவூரன் என்று பெயர் சூட்டினர். வாதவூரன் தன்னுடைய 16 வயதினிலேயே ஆயகலைகள் 64ஐயும் கற்றுத் தெளிந்தார். வாதவூரடிகளின் திறமையை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் அவரை அவைக்கு வரவழைத்து மந்திரியாக்கினான். நாளடைவில் தன் திறமையினால் முதன்மை மந்திரியாக விளங்கினார். ஒரு சமயம் அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய படைகளின் பலத்தினை பற்றி அவையோரிடம் விவாதித்துக் கொண்டிருந்தான். குதிரைப்படையில் குதிரைகளின் எண்ணிக்கை குறைவாகவும் வயதான குதிரைகளாகவும் இருப்பதைக் கண்ட அரசன் வாதவூராரிடம் கருவூலத்தை திறந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு கடற்கரையில் வந்திறங்கும் குதிரைகளில் சிறந்தவைகளை வாங்கி வருமாறு கூறினான். வாதவூரடிகளும் அரசனின் ஆணையை ஏற்று கருவூலத்தை திறந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அரசனிடம் விடைபெற்று குதிரைகளை வாங்க புறப்பட்டார். வாதவூரடிகளுக்கு ஞானத்தை உபதேசிக்க எண்ணிய சிவபெருமான் அந்தண வடிவில் குருவாகி திருப்பெருந்துறையில் மாணவர்களுக்கு வேதத்தின் உட்பொருளை விளக்கிக் கொண்டிருந்தார். திருப்பெருந்துறையை அடைந்ததும் குருநாதரை பார்த்த வாதவூரர் பிரமித்து ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுவிட்டார். தன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழி அவரை நோக்கிச் சென்றார். குருவின் வடிவிலிருந்த சிவபெருமான் கடைக்கண்ணால் வாதவூரரை பார்த்தார். வாதவூரர் அருகே சென்று குருவை வணங்க எம்பெருமான் வாதவூரர் தலையில் கை வைத்து உட்கார் என்றார். இறைவனின் திருவருளால் வாதவூரடிகள் செந்தமிழ் பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டார். பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இறைவனார் வாதவூரடிகளுக்கு மாணிக்கவாசகன் என்ற திருநாமத்தை சூட்டினார்.